கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் நம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம், இதுவும் மாயையும் மனதை சஞ்சலப்படுத்துகிறதுமாய் இருக்கிறது. ஆமேன். இன்றைக்கும் இந்த செய்தியின் தலைப்பு திருப்தியாய் இருங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு குறைவே என்னன்னா, நம்மளுக்கு கிடைத்திருக்கிற இந்த கொஞ்சத்திலே திருப்தி அடைய மாட்டேங்கிறோம். அதுதான் விசுவாச ஜீவியத்தில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பின்னடைவு. நம்மளிடம் இருப்பதை விட இல்லாததை தான் மிகவும் அதிகமாய் வாஞ்சிக்கிறோம். உதாரணத்துக்கு, நம்மிடத்தில் உள்ள வீடோ வாகனங்களோ ஏதாவது நம்மக்கிட்ட இருக்குதுன்னா, ஓகே, இதுதான் இப்போதைக்கு எனக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார், இதுக்கு மேலே எனக்கு ஆண்டவர் அனுமதிப்பார், அந்த ஆண்டவருடைய நேரத்திற்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே இதில் திருப்தியாய் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த காரியங்களில் எனக்கு ஓகே, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது என்று நாம் சொல்லி இதில் நாம் நிற்க வேண்டும். ஆனால் நம்மளுடைய இருதயமோ அதை விட அதிகமாக இப்போ இருக்கிறது, இதை விட இன்னொரு நல்ல வண்டி கிடைச்சா நல்லா இருக்குமே, நல்ல ஒரு வீடு கிடைச்சா நல்லா இருக்குமே, என் வீடு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தா அவங்க பார்க்கும்போது இது கொஞ்சம் நல்லா இருக்குமே என்று சொல்லி பிறருக்காக நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு நம்மிடம் இருப்பதை விட இன்னும் அதிகமாய் வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம். திருப்தி இல்லாத வாழ்க்கை தான் இன்றைக்கு கிறிஸ்துவ ஜீவியத்தில் பின்வாங்கி போவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாய் இருக்கிறது. போதும் என்கிற மனது இன்றைய காலத்தில் கிறிஸ்துவர்களிடம் அதிகம் இல்லாத ஒன்று. எங்கே போதும் என்கிற மனது ஒன்று இருக்கிறதோ அங்கேதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதிகமாய் வரும். எங்கே இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் பிரதானம் அல்ல, எனக்கு ஆண்டவர் தேவையானது தந்திருக்கிறார், இனி எனக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதம் தான் பிரதானம் என்று சொல்லி யார் ஒருவர் அர்ப்பணிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் உண்மையான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கட்டளையிட்டு தருவார். வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 8வது வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். பார்த்தீங்களா, இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு என்ன எழுதி கற்பித்து கொடுக்கிறான் என்றால், போதும் என்கிற மனது, போதும், இது போதும் எனக்கு அப்படிங்கிற மனது நமக்கு வேணும். இன்னொன்று, உண்ணவும் உடக்கவும் இது இருந்தால் போதும், இன்னும் எனக்கு அதிகமான காரியங்கள், அதை நம்ம தேடி போகக்கூடாது. அப்படி நம்ம உலகத்தை தேடி போகும்போது நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போய்விடுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது உண்மையான நம்மளுடைய தேவை என்ன? அன்றன்று நம்மளுடைய நாளை அடுத்த நாளுக்குள் கடந்து போவதற்கு இன்றைய நாளின் தேவை என்ன? நம்ம நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ்ஸு வேணும், இதுதானே நம்மளுடைய தேவையாக இருக்குது. இருப்பிடம் வேணும். இது மூன்றும் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார் என்றால் அதை விட பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. ஸோ அத்தியாவசியமான காரியங்கள் நமக்கு இருந்தால் போதும், அதை விட்டு மற்றதை தேடி நாம் ஓடி போகக்கூடாது. எல்லாம் அதுக்காக அந்த ஆசீர்வாதங்களே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆசீர்வாதங்கள் வேணும் தான், ஆனால் அது தேவைக்கு உயர்வு வேணும் தான். அது கர்த்தருடைய நேரத்தில் நம்மளா போய் வலுக்கட்டாயமாக போய் இஎம்ஐ மூலமாகவோ இல்லை மற்ற காரியங்கள் மூலமாகவோ நம்மை நாமே வருத்தப்படுத்தி காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் தந்தால் அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அதனோடு அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். ஒரு சில காரியங்கள் நம்ம வாங்கி அதனால் ஒரு பெரிய பிரச்சனை, இந்த வீடு நான் வாங்கினேங்க, அதனால் பெரிய தலைவலி, ரொம்ப உழைக்கிறேன், காசெல்லாம் அதுக்கே சரியாக போகுது அப்படின்னு வந்தால் அதில் ஏதோ ஒரு குறை உண்டு என்று அர்த்தம். ஆண்டவர் தான் உண்மையான ஆசீர்வாதத்தை தரார், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை தந்தார்னா அந்த காரியம் முழுமையாக நாம் சுதந்திரிப்போம். அதன் நிமித்தம் நம்மளுக்கு ஒரு வேதனையே வராது. என்றால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு எதை தந்திருக்கிறாரோ அதில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறது. நம்ம வரும்போதும் ஒன்றும் கொண்டு வர்றதில்லை, நம்ம போகும்போதும் ஒன்றும் கொண்டு போகவில்லை. நம்ம எங்கிருந்து வந்தோம் நம்மளுக்கே தெரியாது. ஆனால் எங்கே போகிறோம்? பரலோகத்திற்கு போகிறோம். அங்கே ஏதாவது இந்த உலக பிரகாரமான காரியங்களை நம்ம கொண்டு போவோமா? அங்கே எனக்குன்னு ஒரு வீடை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார், எனக்கு நான் நடக்க போகிற ரோடே தங்கமாக இருக்க போகுது, இவ்வளவு மேன்மையான சுதந்திரத்தை நான் அடைய போகிறேன், அப்புறம் ஏன் இந்த உலகத்தின் மேன்மைக்காக நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் என்று நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது எனக்கு இன்னைக்கு இது இருக்குது போதும் என்கிற அந்த திருப்தி அடைவது என்ற ஒரு குணநலம் நமக்கு வர வேண்டும்.
அப்படி அந்த திருப்தி அடைவது என்ற குணநலம் நமக்குள் வரும்போது நிச்சயம் உள்ளதில் திருப்தியா இருந்தால் கர்த்தர் இனிமேலும் பெரிய ஆசீர்வாதங்களை தர வல்லவராக இருக்கிறார். எப்பொழுது நமக்கு ஆண்டவர் தந்த காரியத்தில் திருப்தி இல்லாம இன்னும் கொஞ்சம் மேல வேணும்னு கேட்கிறோமோ அங்கதான் நம்ம பாவத்தில் இடவி விழுகிறோம். எப்பொழுது கர்த்தர் தந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் அந்த வாழ்க்கையை வாழாமல் இதை காட்டிலும் கொஞ்சம் மேலே கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருக்குமே ஆண்டவரே என்று சொல்லி அது அவர்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கு நான் இன்னும் அதிகமாக பிரயாசப்படும் போது தான் நம்ம தவறான பாதையில் போய் விழுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கி போகிறோம். ஆண்டவரோடு சேர்ந்திருப்பதில் முற்றிலும் உலகத்துக்காக போய் விடுகிறோம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் அப்படின்னு. இப்போ பொருளாசை நிமித்தம் குடும்பமே சீரழிந்து விடும். எத்தனையோ சாட்சிகள் நமக்கு கண்களுக்கு முன்பாக இருக்குது. ஒருவனுக்கு வரும் வருமானத்தில் அவன் வாழ்ந்து பழகிவிட்டால் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம் எல்லாம் நன்றாக இருக்கும். பத்தலையா? ஆண்டவரிடம் கேளுங்கள், ஆண்டவர் வழிவாசல் திறந்து தருவார். அதை விட்டுட்டு இந்த வருமானத்திற்கு மேலான ஒரு காரியங்களை நாம் நமக்காக ஏற்படுத்தி கொள்ளும்போது வருமானத்தை விட அதிகமாக நாம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை நம்ம தான் ஏற்படுத்துவோம். அப்படி ஏற்படுத்தி கொண்டால் அந்த குடும்பம் சீரழிந்து விடும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்த வாழ்க்கையில் திருப்தியா இருக்க வேண்டும். கடைசியாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19-20வது வசனம் வாசிச்சு பார்த்தா, நீங்கள் பூமியில் அல்ல பரலோகத்தை பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கூறியிருக்கிறார். என்றால் நம்ம வாழ்க்கையில பூமியில சொத்து சுகம் சேர்த்துறதுக்கு ஓடுறதை விட பரலோகத்துல செல்வத்தை சேர்த்து ஓடணும், தான தர்மம் பண்ணணும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சமாதானம் கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்ள வேண்டும். அதிகமான பொருளாசைக்கு பிறகு நாம் ஓடி போகாமல் பரலோகத்தின் செல்வத்திற்காக நாம் ஓட ஆரம்பித்தா கர்த்தர் நிச்சயம் நமக்குண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். இன்னும் ஏன் ஒரு சில பாதைகள் அடைந்தே கிடக்குது? ஏன்னா கர்த்தர் நமக்கு தந்ததில் நாம் திருப்தியா இல்லை. நம்ம முயற்சிக்கிறோம், அது முழுசாவும் நம்ம கைக்கு கிடைக்கல. அதனாலதான் அது அடைபட்டுருது. இன்றைக்கு இந்த காரியத்தை விடுங்க. ஆண்டவர் எனக்கு என்ன தந்தாரோ அதில் நான் திருப்தியா இருக்கிறேன். ஆண்டவரே நீங்க பார்த்துக்கோங்க. இனி விருப்பம் இருக்குதான், இல்லை நல்லா சொல்ல வரல. ஆனாலும் என் விருப்பத்தை நடத்தி தருகிறவர் நீர், நீங்க பார்த்துக்கோங்க என்று அவரிடம் காரியங்களை கொடுத்து விட்டு நாம் இருப்பதில் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மனமகிழ்ச்சியாய் கிறிஸ்துவுக்குள் நாம் இருந்து பழகிட்டாலே போதும். கர்த்தர் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆசையானது அலைந்து திரியும். அது இது வேணும் நம்ம சுத்துறோம் இல்லையா, அது அலைந்து திரியும். ஆனால் கண் கண்டதே நலம் என்று நாம் இருக்க வேண்டும். என்றால் நம்ம கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் எது தந்திருக்கிறாரோ அதுவே நலமானது என்று சொல்லி திருப்தியா இருந்து வாழ்ந்து பழகிவிட்டோம் என்றால் கர்த்தர் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்ற காரியத்தில் நாம் உறுதியாக இருப்போம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும். அவருடைய வருகை மிக 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 சமீபமாக இருக்கு. ஆகவே கிறிஸ்துவுக்குள் திருப்தியாயிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.